சார் 3ல குரு மறைறாரு சார். ஆமாங்க மறைறாருங்க. குரு அட்டமாதிபதி இல்லைங்களா? அட்டமாதிபதி 3ஆம் இடத்துல வந்து மறைகிறார். ஒரு மறைவு ஸ்தான கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்துல அமரும் போது அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். ராஜயோகத்திலயும் விபரீத ராஜயோகமா வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா மறைகிறவன் உச்சமாகணும். அப்படி உச்சமாகி அவர் பாத்தீங்கன்னா மறையும் போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். எப்பதாங்க பணமழை பொழிய போகும்? ஏன்னா அட்டமாதிபதி இல்லைங்களா? அட்டமாதிபதி 3ஆம் இடத்துல அமரும் போது பணமழையும் போய் பணமழைங்கிறது தங்க மலையா மாறுங்க. என்ன சார் தங்க விலை கிடுகிடுன்னு ஏறிட்டே இருக்க சார்னா, தங்க விலை ஏறினாலும் மக்கள் வாங்காமையா இருக்காங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தங்கம் வாங்குவதற்கு தேவையான பணத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாருங்க. விபரீத ராஜயோகத்துல கொடிகட்டி பறக்க போறீங்க ரிஷப ராசி அன்பர்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க டேரியில. புரியுதுங்களா? 2026 ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? புரியுதா இல்லையா? 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு நம்ம எப்படி இருக்க போறோம் நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த குரு 3ல சகோதரன் வகையில இருந்த பிரச்சனை நீங்க போகுதுங்க. அக்கம் பக்கம் வகையில இருந்த பிரச்சனை நீங்க போகுது. நெய்பர்ஸோட அந்த ஒத்துழைப்பு சப்போர்ட் கிடைக்கும். சகோதரத்துவம் சப்போர்ட் கிடைக்கும். சகோதரத்துவம் மேலோங்கி நிற்கும். ஃபர்ஸ்ட் பார்ட். இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்துல குருங்கிறது பார்த்தா உங்களுக்கு லாபாதிபதி 11ஆம் இடத்து அதிபதி பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டமாதிபதியும் போடும். சோ சார் 11ஆம் அதிபதி மறையாத சார் கவலை வேணாங்க. குரு பார்க்க கோடி போய் விமோச்சனம் இல்லைங்களா? குரு 9ஆம் பார்வையில 11ஆம் இடத்தையும் பார்க்கிற, அங்க இருக்கக்கூடிய சனியும் குரு பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும்? தொழில நான் பண்ணேன் சார், ஒரு பிசினஸ் பண்ணேன், அந்த பிசினஸ் போய் லாக் ஆகிட்டேன், ஒரு அமௌண்ட்டை போட்டு நான் பண்ணினேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு தொழில் தொடங்கணும் என்ன பண்றாங்கன்னா ஹை பிராண்ட் ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்க. ஒரு கடைக்கு வச்சு பில் போடுற ஒரு பில் லேப்டாப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை பிராண்ட் தாங்க வாங்கணும். அதாவது என்ன சொல்றோம்னா சிம்பிளா தொழில் தொடங்கி அதிக லாபத்தை பெறுங்க. லாபம் பிறகு லாபத்துல சிறு தொகையை எடுத்து தொழிலை விரிவுபடுத்துங்க. இதுதான் தொழிலுக்கான நியதி இல்லைங்களா? என்ன பண்றாங்கன்னா அதிகமான முதலீடு போட்டு சிறிய அளவு லாபத்தை எடுக்கும். அப்போ இப்ப ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எப்படின்னா நமக்கு புலப்படும்னா என் மேலதாங்க தப்பு, நான் தாங்க இவ்வளவு நான் தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், தேவையில்லாம நான் கடைக்காக இவ்வளவு செலவு பண்ணிட்டேன். நான் எங்க ஃபாரின்ல வாங்கினா லோக்கல் வெண்டார் இருக்காங்க, லோக்கல் சப்ளையர் இருக்காங்க, எனக்கு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பே போதும், நான் எங்க ஃபர்ஸ்ட் ஹை குவாலிட்டி லேப்டாப் வாங்கி நான் வச்சு நான் பிசினஸ் பண்ணணும், செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கி நான் பண்ணிக்கிறேங்க, என் சக்திக்கு ஏற்ப நான் பண்ணிக்கிறேன். என்னத்தை ஜூன் மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அதிரடியான பணமழை விபரீத ராஜயோகத்தை கொடுத்து உங்களை ஜாம்னு கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? இதுல இந்த குருவோட பார்வைகளை எடுத்து பார்க்கும்போது குரு என்ன பண்றாருன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உடல்ல இருக்க பிரச்சனை நீங்க போகுது, நோய் நொடி பிணிப்பிடை நீங்க போகுது, உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் நீங்க போய் உடல் ஆரோக்கியம்